எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராமியா டுடே. ஸோ இன்னைக்கு வந்து புது கெட்டல் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கிடையாது, கரெக்டாக ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது. பட் ஆனால் என் வீடியோ எடுக்க டைம் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கரெக்டான ரிவ்யூ கொடுக்குற டைமும் வந்துச்சு. 4 மாசம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால அந்த யூசேஜ், அது எங்கே வாங்கினேன், அதோட குவாலிட்டி, அதோட ப்ரைஸ், என்ன பிராண்டு அப்படிங்கலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கியிருக்கேன் எலக்ட்ரிக் கெட்டிலோட மாடல் பார்த்தீங்கன்னா அகாரா பிராண்டோடது தான். பாடி பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் கிளாஸால பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டி 1.5 லிட்டர். மாடல் கேலக்ஸி. 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ல வாட்ஸு ரேட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது 2500 போட்டிருக்கு, ஆனால் 1700 தான் வாங்கினேன். இதுவும் மேட் இன் சைனா தான். இதில் வந்து டைமென்ஷன், அதுக்கப்புறம் லிட்டோட டைப்பு, கெப்பாசிட்டி, அப்புறம் டபுள் வால் டிசைன்லாம் கொடுத்துருந்தாங்க. உள்ள வந்து கண்ணாடி, வெளியே வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்கான ஒரு மோல்டு கொடுத்துருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெளியே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கார்டு இருந்துச்சு. அதாவது லிட்டர் சூடு பண்றதுக்கான பாட்டம் அது இருந்தது. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. உள்ளதான் கெட்டில். ஸோ கெட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ரொம்ப ஸ்டைலிஷா கிளாஸியா வாங்கினது. ரொம்பவே அழகா இருந்துச்சு. 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி தான். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லெவல் கொடுத்துருந்தாங்க. தண்ணி நம்ம வந்து மினிமம் லெவலும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்சிமம் லெவலும் யூஸ் பண்ணிக்கலாம். லிட் அழகா அப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ள வந்து சில்வர் டைப்ல பாட்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்துட்டு தண்ணி அப்படியே கொதிக்க வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால குடிச்சிட்டு வேற எதுக்காக கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ மேக்சிமம் லெவல் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டு கொதிக்க வச்சு பார்க்கலாம். இப்போ மேக்சிமம் லெவல் வரைக்கும் தண்ணி குடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த பாட்டம்ல இருக்கு இல்லையா, அது டக் பாயிண்ட்ல போட்டுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பாட்டம்ல எடுத்து வச்சாச்சு. எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த ஆன் பண்ணும்போது கைப்பிடி கிட்ட தான் நமக்கு ஆன் பட்டன் இருக்கும். ஆன் பண்ணீங்கன்னா அந்த ப்ளூ லைட் தான் எரியும். ப்ளூ லைட் வந்து தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற பட்டன். ஸோ இது வந்து நார்மலா வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ளூ லைட். இதுல வந்து 2 டைப் கொடுத்துருக்காங்க, 2 மோடு. ஒன்னு வந்து ப்ளூ, இன்னொன்னு கீப் வார்ம். இது என்னன்னா கிரீன் லைட் எரியும். இது வந்து எனக்கு இந்த சூடு இது போதும், இது ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே எனக்கு இருக்கணும் அப்படின்னா யூஸ் பண்றதுதான் இந்த கிரீன் லைட், அதாவது கீப் வார்ம் அப்படின்ற ஒரு மோடு. ஸோ உள்ளேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கிளியரா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாடல் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ ஓபன் பண்ணி காட்டியிருக்கேன். ரிவ்யூவும் கண்டிப்பா சொல்றேன். கெட்டில் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அது எப்படி யூசேஜ்லாம் இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆஃப்டர் லாங் ஒரு 4 இயர்ஸ் 1 மந்த் கழிச்சு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ரிவ்யூக்காக தான் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து 4 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நவம்பர் அன்னைக்கு வாங்கினது. ஏன்னா கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆஷாக்கு உடம்பு சரியில்லை. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. போயிட்டு அங்க கிச்சனுக்கு இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு கெட்டில் வாங்குறது நல்லதுதான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கெட்டில் ஜெப்டோல ஆர்டர் போட்டேன். இத்தனைக்கும் அமேசான், மீஷோ அப்பெல்லாம் நான் பார்க்கல. அகாரா வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்பெய்ட் ப்ரொமோஷன்ல வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் நான் எப்ப பார்த்தேன்னா ஜெப்டோல ஆர்டர் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தேன். ஓ, இது வந்துட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தெல்லாம் பண்ணியிருக்காங்களா, அதனாலதான் ஜெப்டோல வச்சிருந்தாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் போய் பார்க்கும்போதே இது ரொம்ப கிளாஸியா சூப்பரா இருந்துச்சு. இதோட லுக்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஸ்டீல் பாடியில இருந்துச்சு. இது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாடல் அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கவும் யூனிக்கா இருந்தது, நம்மளோட ரூம்க்கு அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 1700 சம்திங் வாங்கினது. ஆனா அமேசான்ல பாத்தீங்கன்னா கம்மியா தான் போட்டிருக்காங்க. நான் வந்து ஜெப்டோல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல வாங்கிட்டேன் ஆர்டர் போட்டு. ஏன்னா அதுல அவைலபிள் இருக்கு. நீங்க போட்டு பாருங்க உங்க ஏரியால ஜெப்டோல இந்த அகாரா மாடல் இருக்கா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. இல்ல கம்மியா பரவாயில்ல, நான் கொஞ்சம் கம்மியா வாங்கணும், ஒரு 100 ரூபாய் அப்படி டிஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க அமேசான், மீஷோ அப்படி எல்லாம் போய் மீஷோல இருக்கான்னு எனக்கு தெரியாது, அமேசான்ல கண்டிப்பா இருக்கு. அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரிவ்யூ கண்டிப்பா சொல்லணும். ரிவ்யூ ஏன் அப்படி சொல்லணும்னா, நான் இது ஃபர்ஸ்ட் ஏன் வாங்கினேன்னா என் பிள்ளைக்காகவும் வாங்கினேன். செகண்ட் வந்து நம்ம படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போய் வேலை வாங்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதனால நமக்கு சூடு போடணும், ஏதாச்சும் பண்ணிக்கணும் அப்படின்னா டக்குன்னு இது கெட்டில் ஆன் பண்ணோமா, சூட் பண்ணோமா, மாத்திரை போட்டோமா, படுத்தோமா அப்படின்னு இருக்கும். நம்ம பாப்பாக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். கெட்டில்ன்றது ரொம்ப முக்கியமானதுதான். அது குளிர்காலமோ வெயில் காலமோ என்னமோ, இப்போ கூட சளி இருமல் தும்பல் எல்லாருக்கும் இருந்துட்டு தான் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கும். அதனால இது இப்போ வரைக்குமே யூஸ் ஆகிதான் இருக்கு. ஸோ யூசேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பர் தான். இதோட ஹீட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டோடனே ஹீட் ஆகும், ஸோ ஒரு சவுண்ட் வரும். இப்போ ஒரு 30 செகண்ட் கழிச்சு தான் அந்த சவுண்ட் வருது. பட் ஆனால் ஹீட்டிங் நல்லா தான் இருக்கு.
நல்லாவே ஹீட் பண்ணுது. இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி கொதிக்கும், நல்லா பயங்கரமா பாயில் ஆயிடும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். அது வந்து அப்ப அதுல இருந்து இப்ப வரைக்கும் கரெக்டா தான் நமக்கு ஆயிட்டு இருக்கு. ஹீட்டிங் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. அது மட்டும் தான் எனக்கு இதுல இருக்கிற ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட். அதனால அது மட்டும் தான் இருக்கு. மத்தபடி இந்த வேல்யூவுக்கு வாங்கலான்னா கண்டிப்பா வாங்கலாம். ரொம்பவே அழகா இருக்கு. யார் வந்தாலும் எங்க வாங்குனீங்க? என்னது இது? அப்படிதான் கேட்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கெட்டில் நான் யூஸ் பண்ணும்போது என் கிச்சனுக்குமே கொண்டு போயிடுறது. ஏன்னா எங்க இருந்தாலும் அப்படியே ஃப்ளக் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ எங்கன்னா டூர் போறேன்னா கூட, எங்கன்னா ஹாலிடேஸ் போறோம். இப்பலாம் வெயில் காலம். அவ்வளோதான், எக்ஸாம் பசங்களுக்குலாம் முடிஞ்சிச்சுன்னா எங்கன்னா டூர் போக ஆரம்பிச்சுரும். ஸோ அங்கேயுமே கொண்டு போய் நான் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இடம் விட்டு இடம் மாறும்போது கொஞ்சம் கிளைமேட்டு அந்த மாதிரினா நம்மளுக்கு காஃப் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். ஸோ அப்பயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வேணா எடுத்துக்கிட்டு போயிட்டு கிச்சன்லேயே போயிட்டு இந்த பாயில் பண்ணணும், எக்ஸ்ட்ரா பாயில் பண்ணணும் அப்படின்னா அடுப்புலையும் போட்டுருவேன். கொஞ்சம் இந்த சுட தண்ணி எடுத்து கொட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பயங்கரமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படிலாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. இன்ன வரைக்கும் அதே குவாலிட்டி அப்படியே தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. கண்ணாடிலாம் நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணாடி போரோசிலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாவே யூஸ் ஆகுது. அது மாதிரி இந்த யூனிக் ஸ்ட்ரக்சர். ஏன்னா எனக்கு இப்போ வேணும்னா வார்ம்ல போடுறேன் இல்லையா, அந்த வார்மும் இன்ன வரைக்கும் கரெக்டா தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி மெயினா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். இந்த கீப் வார்ம் பட்டனும் இந்த ஹீட்டிங் பட்டனும் ஒண்ணா போட்டுறாதீங்க. போட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்க கீப் வார்ம் யூஸ் பண்ணும்போது கீப் வார்ம் பண்றது நமக்கு அந்த வார்ம் அப்படியே அந்த வார்ம் லெவல் அப்படியே வச்சிருக்கணும். டக்குனு ஹீட் ஆயிடுது, கொதிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அந்த ப்ளூ லைட் அந்த கிரீன் லைட் ஒண்ணா போட்டு வைக்காதீங்க. அந்த மாதிரி நான் வச்சேன், ஒரு வாட்டி அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் ப்ராப்பரா தான் இருக்கு. நான் வார்ம்னா எனக்கு கீப் வார்ம்ல இருக்கணும், ஹீட் இதே இருக்கணும் ஒரு 24 ஹவர்ஸ் அப்படின்னா அப்படி போட்டு வைக்கிறேன். ஆனா 24 ஹவர்ஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. 20 ஹவர்ஸ் அப்படி 18 ஹவர்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் அவ்வளோ நேரம் நான் போட்டதும் கிடையாது. ஒருவேளை அப்படி போட்டு வச்சு பார்த்துட்டு இன்னொரு வாட்டி எங்கேனாச்சும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன். இது 1.5 லிட்டர் கெட்டில் அப்படிங்கிறதால கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய தான் இருக்கு. நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. ஹீட்டும் வந்து நமக்கு என்ன தேவையோ தேவையான அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதை வந்து வார்ம்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் தினமும் நான் வந்துட்டு சுட தண்ணி குடிக்க இந்த வெயிட் லாஸ் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ அதை வேற கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா சொல்றேன், எனக்கு வந்து தண்ணியும் வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த அளவுக்கு மாறல. நல்லா இருக்கு. ஹீட்டிங்கும் நல்லா இருக்கு. இந்த கெட்டில் மெயினா வாங்கின காரணமே என்னன்னா, ஒரு டூர் போயிருந்தோம். அங்க வந்துட்டு அந்த கெட்டில் போட்டிருந்தாங்க. அப்ப நம்ம வீட்லயும் கண்டிப்பா கெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் இது. அந்த டூர் போகும்போது நாங்க வந்துட்டு ஒரு ஹோட்டலும் என்னென்ன ரேஞ்ச்ல இருக்கு, எத்தனை பேர் ஸ்டே பண்ண முடியும், அங்க எப்படி இருக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி வச்சிருக்கேன். அது இல்லாம நம்மளோட கார் நம்ம வாங்கணும் இல்லையா, அது மைலேஜ் எவ்வளவு தந்திருக்கு அப்படின்றத சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் நீங்க பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய்.